வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஓய்வு நாள் என்ற காரணத்தால் பயிற்சி எதுவும் இல்லை. அதுக்கு பதிலாக தசைகளில் அங்கங்கே அதிகமான பிடிப்பு இருக்க காரணத்தால் சில பல யோகாசனம் செஞ்சேன். அது செஞ்சதுக்கு அப்புறம் தான் பாடி செம ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. அப்படியே இன்னைக்கான குரல் என்னவென்று பார்த்தோம்னால், சொற்கொட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மனசில் என்ன முடிவு பண்ணியிருக்கோமோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் உறுதியாக இருந்தோம்னா நம்ம பேச்சிலேயே உறுதியாக இருப்போம்னு இந்த குரலில் சொல்கிறாங்க. அதை முடிச்சுட்டு ஓட்ஸ் குழுக்களை குடிச்சிட்டு நம்ம ஹோம் ஜிம் ரொம்ப குப்பையானதுனால அதை சுத்தம் பண்ண வந்துட்டேன். பேருக்கு தான் ஓய்வு நாள், ஆனால் கொய்யால அன்னைக்கு தான் அவ்வளோ வேலை இருக்குது. அப்புறம் அதை சுத்தம் பண்ணிட்டு புதுசாக வாங்கின இரும்பு பொட்டி எடுத்துன்னு துணி தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதை தேய்க்கிறப்போ சரியான முதுகு வலி, நிற்க கூட முடியலை. உட்காந்து தான் தேய்ச்சேன். 50 வயசுக்கு மேலே வரதெல்லாம் இப்போ நம்ம உசுரை வாங்குது. அப்புறம் ஒரு வழியாக எல்லா துணியும் தேய்ச்சி மடித்து வச்சுட்டு கூந்தல் பராமரிப்பு வேலையில் இறங்கிட்டேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா தலையில் தேய்ச்சி அரை மணி நேரம் ஆற விட்டா செட் ஆயிடுவான். பிறகு நீராடிட்டு வந்து பார்த்தா கூந்தல் நல்லா அருமையாக பளபளன்னு ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கவே மணி 5 ஆயிடுச்சு. அப்போ தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு ஒரு முரட்டு தூக்கத்தை போட்டு நைட்டு 10 மணிக்கு தான் ஏஞ்சேன். அப்புறம் இரவுக்கு பன்னீரில் எந்த ஒரு மசாலா பொடியும் போடாமல் தவாவில் வறுத்து எடுத்துட்டு தோசையோடு வச்சு சாப்பிட்டு மீன் எண்ணெயை போட்டு மட்டை ஆயிட்டேன் நண்பர்களே. டாட்டா.